பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் இன்றைய தினம் பார்க்கவிருப்பது 4 நவராத்திரிகள் என்னென்ன. எல்லாருக்கும் ஒரு நவராத்திரி தெரியும். புரட்டாசி மாதம் நவராத்திரி வரும். அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பமாகும். புரட்டாசி மாதத்து அமாவாசையை மாலைய அமாவாசை என்று சொல்வார்கள். மகாலய பட்சம் முடிந்து அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும். அதற்கு அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம். 9 நாட்களுக்கு நடைபெறுவதால் அது நவராத்திரி எனப்படுகிறது. 10ஆம் நாள் நிறைவடைவதால் தசரா எனப்படுகிறது. அதில் 9ஆம் நாள் தான் சரஸ்வதி பூஜை, 10ஆம் நாள் விஜயதசமி. அமாவாசை ஆன 10 நாட்கள் தொடர்ந்து வளர்பிறையிலே முதல் 10 நாட்கள் நவராத்திரி விழாவாக புரட்டாசி மாதத்திலே கொண்டாடப்படுகிறது. ஆஸ்வீன சுத்த பிரதமையிலே ஆரம்பம். அந்த பிரதமைக்கு பேர் ஆஸ்வீன சுத்த பிரதமை என்று சொல்வார்கள். அந்த நவராத்திரிக்கு பெயர் சாரதா நவராத்திரி. புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நவராத்திரிக்கு பெயர் சாரதா நவராத்திரி என்று பெயர். அதே மாதிரி இன்னும் 3 நவராத்திரி இருக்கு. அம்பிகை வழிபாட்டிலே ஆழ்ந்த ஈடுபாடு உடையவர்கள், ஸ்ரீவித்யா உபாசனை செய்பவர்களெல்லாம் இந்த 4 நவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். கொலு பொம்மை வைக்கிறது புரட்டாசி நவராத்திரியில் தான். ஆனால் அம்பாள் வழிபாடு, சப்தசதி பாராயணம், சண்டி ஹோமம், நவாவரண பூஜை இதெல்லாம் செய்கிறது 4 நவராத்திரியில். ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரி, அதுதான் சாரதா நவராத்திரி அப்படின்னு பேர். அடுத்து மார்கழி மாதத்திலே அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பமாகி ஒரு நவராத்திரி ஒன்று உண்டு. அதற்கு பெயர் வாராகி நவராத்திரி அப்படின்னு பெயர். வாராகி உபாசகர்கள் மிக முக்கியமாக இந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற 10 நாட்களை இந்த நவராத்திரியை வெகு சிறப்பாக நவாவரண பூஜை, சண்டி ஹோமம் முதலியவற்றுடன் வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள். மார்கழி மாதத்து அமாவாசையான மறுநாளிலிருந்து துவங்கி 10 நாட்களுக்கு நடைபெறுவது வாராகி நவராத்திரி என்று பெயர். மார்கழி மாதத்தில் அமாவாசையான 10 நாட்களுக்கு கொண்டாடப்படுவது வாராகி நவராத்திரி. அதே போல பங்குனி மாதத்து அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பமாகி 9 நாட்களுக்கு கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி என்று பெயர். பங்குனி மாதத்து அமாவாசை என்னைக்கு வருதுன்னு பார்த்துங்க. அதுக்கு மறுநாள் தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை. அந்த யுகாதி பண்டிகை அன்னைக்கு வசந்த நவராத்திரி ஆரம்பம். யுகாதி பண்டிகை அன்று ஆரம்பமாகி 9 நாட்களுக்கு வசந்த நவராத்திரி உற்சவம் நடைபெறும். இந்த வசந்த நவராத்திரிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அம்பிகைக்கு மிக உகந்த ஒரு நவராத்திரி அது வசந்த நவராத்திரி. அடுத்ததாக ஆனி மாதத்திலே வருகின்ற அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து ஆஷாட சுத்த பிரதமையிலே ஆரம்பமாகி 9 நாட்களுக்கு நடைபெறுவது ராஜமாதங்கி நவராத்திரி. ஆனி மாதம் அமாவாசை ஆன மறுநாள் ஆரம்பமாகி 9 நாட்களுக்கு ஆஷாட சுத்த பிரதமையிலிருந்து நவமி வரையிலே வருகின்ற 9 நாட்களை ராஜமாதங்கி நவராத்திரி என்று அழைப்பார்கள். புரட்டாசி மாதத்திலே வருவது சாரதா நவராத்திரி. மார்கழி அமாவாசைக்கு மறுநாள் துவங்குவது வாராகி நவராத்திரி. பங்குனி மாதத்து அமாவாசையான 9 நாட்கள் வசந்த நவராத்திரி. ஆனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் துவங்குவது ராஜமாதங்கி நவராத்திரி. இந்த 4 நவராத்திரிகளும் மிக முக்கியமானவை, அம்பிகை வழிபாட்டுக்குரியவை. இப்பொழுது பங்குனி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து வசந்த நவராத்திரி உற்சவம். வசந்த நவராத்திரியிலே அம்பிகை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நலன்களும் அனைத்து விதமான வரங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்வார்கள். வசந்த நவராத்திரியிலே மந்திர உபதேசம் எடுத்துக்கொள்வதெல்லாம் அப்போ தான் செய்வார்கள். மந்திர உபதேசம் யாருக்காவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீவித்யா உபாசகர்களிடம் மந்திர உபதேசம் எடுத்துக்கொள்வதற்கு வசந்த நவராத்திரியிலே எடுத்துக்கொள் என்று சொல்வார்கள். மகாகணபதி, பாலை, இப்படி படிப்படியாக சோடசி வரையிலே எல்லா மந்திரங்களையும் உபதேசம் வாங்கி கொண்டு குருமுகமாக உபதேசம் பெற்று அந்த மந்திரங்களை அக்ஷர லட்சம் முறை உச்சரித்து வழிபடுவதற்கு வசந்த நவராத்திரியிலே ஆரம்பிக்க வேண்டும். அக்ஷரா லட்சம் என்றால் ஒரு மந்திரம் எவ்வளவு அக்ஷரம் இருக்கிறதோ அத்தனை லட்சம் அதை உரு ஏற்றணும்.